வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இண்டெக்ஸோட அப்டேட், அப்புறம் மார்க்கெட்டோட அப்டேட், ஹுண்டாய் மோட்டார்ஸ்ல வந்துக்கூடிய ஒரு நியூஸ், அப்புறம் பஜாஜ் ஆட்டோல வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, இண்டெக்ஸோட அப்டேட். இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா -0.72% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 -1.49% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி மிட் கேப் 150 பார்த்தீங்க அப்படின்னா -0.38% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.58% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா -0.84% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. இன்னைக்கு ஓவராலா மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இது லாஸ்ட் ட்ரேடிங் செஷனுமே நெகட்டிவ் நோட்ல தான் இருந்தது. அதை தொடர்ந்து இன்னைக்குமே வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்குது. நேத்து பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன்ங்கிற ஒரு ரீசனால வந்து நேத்து ட்ரேடிங் செஷன் கிடையாது. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது. ஓப்பன் ஆகும்போதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் ஓப்பன் ஆயிருந்தது. அது காலையிலே வந்து அது லோவான 23,263 தொட்டுருச்சு. ஸோ அந்த லோ ட்ரெண்ட்லேயே தான் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிருந்தது. எண்ட் ஆஃப் த செஷன் பார்த்தீங்க அப்படின்னா 23,349 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. நேற்றுக்கு முந்தா நாள் பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா வார ரிலேட்டடான ஒரு அப்டேட் நியூஸ் வந்த ரீசனால எஃப்ஐஎஸ் வந்து அமௌண்ட் வெளியே எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருந்தது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதானி குழுமத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் காரணமாக மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸஸ் வருது. ஸோ எப்படி பார்த்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்ட்ல டவுன் ஆகுது அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து இன்னையோட நியூஸ். இன்னைக்கு இந்தியன் ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளைன் ஆயிருக்குது. என்எஸ்சி நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா 0.72% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.54% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி குரூப் கம்பெனிஸ்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு டிக்ளைனால தான் நிஃப்டி 50 வந்து ஒரு பெரிய இறக்கத்தை வந்து பார்த்துருக்குது. அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல என்ன இஷ்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஷேர் மார்க்கெட் ஃபெடரல் ரிசர்வ் பார்த்தீங்க அப்படின்னா அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மேல வந்து ஒரு சார்ஜஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பிடிவாரண்ட்டும் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கிரீன் எனர்ஜி இனிஷியேட்டிவ்காக சோலார் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்றதுக்கு அமெரிக்கால இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறதுக்கு இந்தியாவில் வந்து இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கு ஒரு 2,000 கோடி அளவுக்கான பணத்தை அதானி குழுமம் வந்து லஞ்சமா வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து கேஸா ஃபைல் பண்ணி அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரீசனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட நலத்தை பேஸ் பண்ணி அவங்க வந்து இதை வந்து முன்னெடுத்து கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து அதானி குரூப் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஆகிட்டு தான் இருந்தது. ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் லாஸ்ட் இயர்ல வந்ததுல இருந்து டவுன் ஆகிட்டு தான் இருந்தது. ஸோ ஃபர்தரா வந்து இது டிக்ளைன் ஆகிறதுக்கு இந்த நியூஸுங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த நியூஸை பேஸ் பண்ணி ஒரு சில வீக்ஸ் வந்து ஃபர்தரா இன்னும் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமா இருக்குது. அதே சமயத்துல இது இப்படியே டவுன் ஆகுமா அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுமையா இருந்தா பார்க்கணும். இது அதானி குழுமத்துல அதானியில மட்டும் இல்லாம அவர் கூட சேர்ந்து ஒரு 7 பேர் மேலேயும் இந்த கேசஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு அதானி குழுமம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சார்ஜஸுக்கு வந்து எந்த ஒரு பேசிக்கான ஆதாரமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்துல இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க வந்து லீகலா என்ன விஷயங்கள் பண்ணணுமோ அது எல்லாமே கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த நியூஸ் பேசிஸ்ல ஷார்ட் டேர்ம்ல இந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து டவுன் ஆனாலும் ஃபர்தரா வந்து இவங்க லீகல் பேட்டில் போகும்போது கண்டிப்பா வந்து ஒரு ஃபியூ இயர்ஸாவது இது நீடிச்சு கொண்டு போகும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம்ல இது ஒரு பெரிய விஷயமாவே வந்து இந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. பிளஸ் எல்லாருக்குமே தெரியும் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்குது. அந்த ரீசனால வந்து இது ஃபர்தரா டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் லாங் டேர்ம்ல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த அதானி குரூப்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதானி என்டர்பிரைசஸ் வந்து 22.61% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. அதானி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 13.57% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. மற்ற ஸ்டாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 0.6%ல இருந்து 20% அளவுக்கு ஒரு டவுன்ஃபாலை வந்து பார்த்துருக்குது அதானி குழுமத்தில் இருக்கக்கூடிய பங்குகள். மொத்தமா ஒரு கேபிட்டலா பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மட்டும் இவங்க $27 பில்லியன் அளவுக்கான அமௌண்ட் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இழந்திருக்கிறாங்க. மோஸ்ட்லி எல்லா எஃப்ஐஎஸும் வந்து அதானி குழுமத்துல இருந்து வெளியேறி இருக்கிறாங்க. அதோட ரீசனால தான் வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்து இன்னைக்கு டவுன் ஆயிருக்குது. ஸோ அடுத்து பிராடர் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் இருக்கக்கூடிய 13 மேஜர் செக்டார்ல 10 செக்டார்ஸ் வந்து இன்னைக்கு டவுன் ஆயிருக்குது. அதே மாதிரி ஸ்டேட் ஓன்டு லெண்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2.7% அளவுக்கு இன்னைக்கு குறைஞ்சிருக்குது. நிஃப்டியும் சென்செக்ஸும் இந்த நவம்பர்ல மட்டும் இதுவரைக்கும் நிஃப்டி 3.5% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. சென்செக்ஸ் 2.8% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பாத்தீங்க அப்படின்னா
ஸ்மால் கேப் 0.58% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. மிட் கேப் 0.38% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. ஸோ ஓவராலா வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல தான் நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு ஃபியூ டேஸ் பிஃபோர் வந்து மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்சல் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஸோ அது நடக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் அதோட சப்போர்ட்ஸை உடச்சி ஃபர்தரா இன்னும் டவுன் ஆகி போயிட்டு தான் இருக்குது. ஸோ 23,300ங்கிறது ஒரு சப்போர்ட் வந்து மார்க்கெட்டுக்கு இருந்தது. இப்போ அதையும் உடச்சி ஃபர்தரா அது கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ 23,000 அப்படிங்கிறது வந்து அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். மோஸ்ட்லி இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து கண்டிப்பா தொடர்ந்து வெளியேறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எஸ்பெஷலி யுனைடெட் ஸ்டேட்ல இருந்து நம்ம கண்ட்ரில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய எஃப்ஐஎஸ் வந்து கண்டிப்பா வெளியேறுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ, எஃபிஐ அண்ட் டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பார்க்க போறோம். டிஐஎஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 14,555 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 10,355 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது 4,200 கோடி அளவுக்கு இருக்குது. எஃப்ஐஐ, எஃபிஐ பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 16,559 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 21,880 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல 5,320 கோடி வந்து இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒரு 26 ட்ரேடிங் செஷனாவே வந்து எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங் மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கண்டினியூஸா. அந்த 26 ட்ரேடிங் செஷன்லேயே வந்து இன்னைக்கு தான் வந்து நெட் வேல்யூ வந்து 5,000 கோடி அளவுக்கு அதிகமாக நெகட்டிவ்ல போயிருக்கு. இதை நம்ம இந்த ட்ரெண்ட்ல வந்து பார்க்கலாம். இதோட ரெண்டோட டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு மட்டும் டிஐ அண்ட் எஃப்ஐ பார்ட்டிசிபேட் பண்ணியுமே வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து 1,120 கோடி வந்து வெளியே போயிருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா டாப் 5 கெய்னர்ஸ் அண்ட் டாப் 5 லூசர்ஸ். டாப் 5 கெய்னர்ஸ்ல நிப்டி 50ல பாத்தீங்க அப்படின்னா பவர் கிரிட், அல்ட்ராடெக், ஹிண்டால்கோ, அப்போலோ ஹாஸ்பிட்டல், கிரிசம் இதெல்லாம் வந்து டாப் 5 கெய்னர்ஸ்ல இருக்குது. டாப் 5 லூசர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட், எஸ்பிஐ லைஃப், எஸ்பிஐ பேங்க், என்டிபிசி. நிப்டி நெக்ஸ்ட் 50 பாத்தீங்க அப்படின்னா டாப் 5 கெய்னர்ஸ்ல டிஎல்எஃப், டிவிஸ் லேப், கெயில், ஹெச்இஎல், ஏபிபி இதெல்லாம் வந்து டாப் 5 கெய்னர்ஸ்ல இருக்குது. டாப் 5 லூசர்ஸ்ல வந்து அதானி எனர்ஜி சொல்யூஷன், அதானி கிரீன் எனர்ஜி, அம்புஜா சிமெண்ட், ஏடிஜிஎல், அதானி பவர் இதெல்லாம் வந்து டாப் 5 லூசர்ஸ்ல வந்து இருக்குது. ஸோ நிப்டி 50ல பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இருக்கிறது எல்லாமே அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் வந்து டாப் 5 லூசர்ஸ்ல வந்து இருக்குது. லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ் பாலிசியில வந்து சில சேஞ்சஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ரீசனால பாத்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் பிசினஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ஆயிருந்தது. அது ஃபர்தரா இன்னும் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன ரீசன் பார்க்கும்போது புது ஐபிஓஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நியூ பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த இன்சூரன்ஸ் செக்டார்ல உள்ள வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால ஓவர் வேல்யூடா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கவனிச்சு ப்ராஃபிட் ஏதாவது இருந்தால் புக் பண்ணிட்டு வெளியில வர்றது வந்து நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஹூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா. இதுல வந்திருக்கக்கூடிய நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரினியூவபிள் எனர்ஜிக்கு வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்கிறாங்க. இதுல 2 ரினியூவபிள் எனர்ஜி பிளான்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவங்க இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா 75 மெகாவாட் சோலார் பிளான்ட் போடுறதுக்கும் 43 மெகாவாட் விண்ட் பவர் பிளான்ட் போடுறதுக்கும் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் வந்து டைப் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஃபோர்த் பார்ட்னர் எனர்ஜி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட டைப் பண்ணியிருக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 38 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல ஹூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா லிமிடெட் பாத்தீங்க அப்படின்னா 26%, ஃபோர்த் பார்ட்னர் எனர்ஜி லிமிடெட் பாத்தீங்க அப்படின்னா 74% அளவுக்கும் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க. இவங்களோட அக்ரிமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25 வருஷத்துக்கு இந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. 25 வருஷத்துக்கு இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பவர்ஸ் வந்து ஹூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது. கோல் அண்ட் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2025க்குள்ள ஹூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்குள்ள போய் அவங்க எலக்ட்ரிசிட்டியை வந்து 100% ரினியூவபிள் எனர்ஜில இருந்து மட்டும் கிடைக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க போர்ட்ஃபோலியோல ரினியூவபிள் எனர்ஜியோட அளவை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. CO2 எமிஷன் வந்து 2 லட்சம் டன் அளவுக்கு பெர் ஆனம் வந்து குறையும். அதே சமயத்துல 25 கோடி அளவுக்கான கிளீன் எனர்ஜி யூனிட்ஸ் வந்து சப்ளை பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த 2 பிளான்ட் இன்ஸ்டாலேஷன் மூலமா அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த 100% ரினியூவபிள் எனர்ஜி வந்து எலக்ட்ரிசிட்டியா ஹூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னும் 63% அளவுக்கான எனர்ஜி ரெக்யர்மெண்ட்டுங்கிறது வந்து கரண்டா அவங்களுக்கு இருக்குது இந்த ஜூன் 2024 வரைக்கும். ஸோ ஹூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா தான் வந்து அவங்களோட ஐபிஓ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க நம்ம இந்தியாவில். ஸோ அவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ்ல இருந்து இந்த கம்பெனி ஸ்டாக் வந்து ஃபர்தரா டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஓவர் வேல்யூஷன்ல வந்து கம்பெனி வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பிளஸ் இவங்களுக்கு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படிங்கிற ஒரு ரீசனால ஃபர்தரா வந்து பெருசா growth இருக்காது அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபீல் பண்றாங்க. அதே சமயத்துல இந்த ஆட்டோமொபைல் செக்டார்ஸ்லாம் வந்து ரீசெண்டா நடக்கக்கூடிய இந்த வொலட்டாலிட்டியில வந்து
ரொம்பவே டவுன் ஆயிட்டு இருக்குது. ஸோ பெரிய அளவுக்கு growth இல்ல. எக்கனாமிக்கும் ஸ்லோ டவுன் ஆயிட்டு இருக்க ஒரு ரீசனால வந்து இதுக்கான ஃபியூச்சர் வந்து ஒரு சில குவார்ட்டர்ஸ்க்கு வந்து பெரிய ரிட்டர்ன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு ரீசனாலையும் இந்த ஸ்டாக்லாம் வந்து டவுன் ஆயிட்டு இருக்குது. ஸோ இப்போ இவங்க வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜி இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸோட பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இதுல அதிகமா இருக்கும். அந்த ரீசனால தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஆட்டோல வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ். பஜாஜ் ஆட்டோக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து 2.2 கோடி அளவுக்கான ஒரு ஃபைன் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டை வந்து அவங்க வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரீசனால வந்து ஆர்பிஐ வந்து பஜாஜ் ஆட்டோ லிமிடெடுக்கு 2.2 கோடி அளவுக்கு ஃபைன் வந்து போட்டிருக்கிறாங்க. இது ஆக்சுவலா என்ன இஷ்யூ அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனில ஒரு ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்க ஒரு முறையா அப்ரூவல் வாங்கி தான் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும். பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டைரக்டா வந்து அவங்க சப்சிடரி கம்பெனி மூலமா வந்து கேடிஎம் ஸ்போர்ட்ஸ் மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்து இஷ்யூ. இது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இதுபடி இவங்க வந்து அப்ரூவல் வாங்கிட்டு தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அதை பண்ணல. அதான் இந்த ரெகுலேஷனை இவங்க வயலேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சரி பண்றதுக்கு பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2020 வந்து இவங்க போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல் வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து 2024 நவம்பர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து காம்பவுண்டிங் ஆஃப் கண்ட்ரவென்ஷன் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த மந்த் நவம்பர் 19 வந்து அப்ரூவ் ஆயிருக்குது 2.2 கோடி ஃபைனோட. ஸோ இந்த ஃபைனை வந்து இவங்க வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாளுக்குள்ள பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மூலமா வந்து இவங்க இன்டைரக்டா பண்ண இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு ஃபைனோட சால்வ் ஆயிரும். ஸோ பஜாஜ் ஆட்டோவோட Q2 ரிசல்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாவே வந்திருந்தது. இந்த 2.2 கோடி ஃபைன்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட்டா வந்து அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இருந்தாலுமே ஆல்ரெடி மார்க்கெட் வொலட்டாலிட்டியில இருக்கும்போது இந்த நியூஸஸ்ங்கிறது வந்து இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு ஸ்மால் ஃபிளக்சுவேஷன் உண்டு பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் நியூஸஸ் வந்து தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒரு 1.5 மந்த்தாவே டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இன்னொரு 4 ட்ரேடிங் செஷன் முடிஞ்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2 மந்த்தை வந்து மார்க்கெட் கம்ப்ளீட் பண்ணிடும். அதோட ஆல் டைம் ஹையான செப்டம்பர் 27 இருந்து மார்க்கெட் இது வரைக்கும் நெகட்டிவ் ட்ரெண்ட்ல டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி வந்து ஒரு கரெக்ஷன் ஜோனுக்குள்ள வந்து அஃபிஷியலா என்டர் ஆயிடுச்சு. இது ஒரு கிராஷ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இல்லாம டிஏஎஸ் வந்து கண்டினியூஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே ஒரு இருக்கிற ரீசனால வந்து மார்க்கெட் இறங்காம வந்து இருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ண டிஏஎஸ் வந்து வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ரீசனால தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய அளவுக்கான கிராஷை நோக்கி போகாம ஸ்மால் கரெக்ஷன்ஸ்ல இருக்குது. ஸோ எப்போ வந்து இந்த எஸ்ஐபிஸ் எல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து டிஏஎஸ்ல பண்ணாம இருக்கிறாங்களோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஏஎஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைச்சிருவாங்க. அதே சமயத்துல எப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்கள வந்து அமௌண்ட்டை வெளியெடுக்க ட்ரை பண்றாங்களோ அப்பவும் வந்து டிஏஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து குறைச்சிருவாங்க. அப்போ எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ற வேல்யூங்கிறது வந்து அதிகமா இருக்கும். அப்போ மார்க்கெட் வந்து கண்டிப்பா சடனா டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த ரீசனால இந்த டைம்ல வந்து நம்ம பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றது வந்து கண்டிப்பா தவிர்த்தணும். அது ஸ்டாக்லயே இருந்தாலும் சரி இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயே இருந்தாலும் சரி பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத கண்டிப்பா நம்ம தவிர்த்தணும். ஸோ கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. பாட்டம் ரீச் ஆகும்போது கண்டிப்பா வந்து அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இப்ப நிப்டி அடுத்தடுத்து அதோட சப்போர்ட்ஸை உடைச்சு டவுன் ஆகி போயிட்டே இருக்குது. 23,300 இருந்த சப்போர்ட்டை உடைச்சு கீழே இறங்கி இருக்குது. அடுத்த சப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா 23,000 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து இருக்கும். ஸோ மார்க்கெட் ஃபர்தரா இன்னும் ஒரு 1 or 2 மந்த்துக்குள்ள கண்டிப்பா வந்து 21,000 லெவலுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு. இருந்தாலுமே மார்க்கெட் வந்து கண்டிப்பா எப்பயுமே சர்ப்ரைஸ் தான் பண்ணும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஆப்போசிட்டா தான் ஒர்க் ஆகும். மார்க்கெட் எப்போ நம்ம டவுன் ஆகுதுன்னு நினைக்கிறோமோ அப்போ கண்டிப்பா ரிவர்சல் ட்ரெண்ட் ஆகி அப்பாயி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது. ஜனவரி மாசத்துல ட்ரம்ப் வந்து அபிஷியலா யூஎஸ் பிரசிடென்டா ஜாயின் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் மார்க்கெட் அப்போ எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது. ஸோ பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்து ஸ்மால் குவான்டிட்டியில் கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. பல்க் வந்து அவாய்ட் பண்ணி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.